உண்மையான தேவருக்கு நன்றி. வசனங்களே உங்களோடு பேசிக்கொண்டிருக்குது. பரிசுத்த ஆவியிலே உங்களதா பேசுதா எல்லா திரு வசனங்களும் ஆசீர்வதிக்குமே. நம்மை காப்பதுங்கள் உருவா தெய்வம் இயேசு கர்த்தர். இந்த உலகத்தில் மகிமையில் வாழப்பட்ட கர்த்தர் பரிசுத்த ஆவியிலே நம்மை பேசிக்கொண்டே இருக்கு. 24 மணிக்கூறிலும் பரிசுத்த ஆவி இந்த மாதிரி பேசுவேன். கவலைப்படாதம்பா, கவலைப்படாதங்கா அப்படிதான் பிரிவிராய தெய்வத்தின் வாக்குத்தத்தங்களுக்கு அப்புறமாய் ஒன்றுமே இல்லை. தேவரே கர்த்தருடைய நாமங்கள் விருப்பண்ணுங்களா? உண்மையான இந்த வசனங்களை இந்த கால தீபம் உங்களுடைய பாதைக்கு பிரகாசமாக இருக்கு. ஆசையில் உண்மையான கர்த்தருடைய வசனங்கள் ஆசீர்வதிக்குமே. மகிமையில் வாழும் உண்மையான தேடி வந்த கர்த்தருடைய சின்ற வயசிலும் உங்களுடைய தெய்வம் உண்மையான தெய்வம். உங்களுடைய விஷயங்கள் எப்படி இருந்து பார்த்தாலும் அவர் தான் உங்களை காப்பாத்துங்களா. மகிமையில் தேவரே நன்றியோடு வாழ்த்தி கொண்டிருக்குது. தேவருடைய வசனங்கள் அந்த மாதிரி பேசுறதா பரிசுத்த ஆவியில். ஒன்றுமே கவலைப்படாதுங்களா. காழ்த்தப்பட்டிருந்த கர்த்தருடைய உண்மையான வசனங்களே இன்றையில் மட்டம் பிடிக்காத மட்டம் அவருடைய ஆவியை ஆறு விசுவாசம் பண்ணுகிறதா ஏது அவஸ்தையிலும் அவரை தேடி வந்திருந்தா கர்த்தர். கால்வரியிலே யாகத்தில் அவருடைய விசுவாசம் எல்லாருடைய பாவம் பரிகாரத்தின அவர் தூக்கப்பட்டிருக்கு. உண்மையான 3ஆம் நாளில் உயர்த்தப்பட்ட கர்த்தர் இந்த உயிரோடு இருக்கு. அதனை ஆசை பண்ணுகிறதா உன்ற வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு இருக்கு. உண்மையான விசுவாசம் எல்லாருக்கும் இல்லை. விசுவாசம் யாருக்கு? அவருடைய வாக்குத்தத்தங்களை அவரை ஆசீர்வதிக்குமே. இந்த வசனங்களே அவர் விருப்பண்ணுங்கிறது பரிசுத்த ஆவி நம்மோடு எப்போதும் பேசி கொண்டிருக்குது. பரிசுத்த ஆவியை ஆராதனை ஜெபிக்கீங்களா? பரிசுத்த ஆவியை பிரார்த்தனை ஜெபிக்கீங்களா? ஆலோசனை உங்களோட வசனங்களே உண்மையான வசனம் நம்மோடு காப்பாற்றுங்கிறது. உண்மையில் உயிரில் அவர் நம்பே உண்மையான இயேசு கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறது வந்தது. ஏது விஷயங்களும் தான் கவலைப்பட ஒன்றும் இல்லை. தேடி வந்த கர்த்தர், உயிரோடு இருக்கிற கர்த்தர், மகிமையில் கர்த்தர், ஆசை பண்ணுகிற கர்த்தர், உண்மையான கர்த்தர். அவர் உண்மையான ஆசைகளுக்கு விரோதம் ஒன்றும் இல்லை. இந்த இஸ்ரேல் ஜனம் அவரோடு கூட இருந்த தெய்வம், செங்கல் 2 விவிச்ச தெய்வம். அப்படிதான் ஜனம் இந்த கால பிம்பை ஆராதனை ஜெபிச்சு கொண்டிருக்குது. அந்த பரமன் அடிமை இல்லை, பரமசிவனை அன்னின் அல்லே என்று பாடி அவர் கருத்துன்னு சொல்லி இருக்குது. அப்போதான் அவர் அவிசுவாசம் பண்ணி வச்சிருக்கு. அதனாலே தெய்வம் அவரே மறுபூமியில் அவரே நடத்தி கொண்டிருக்கு. உண்மையான மகிமையில் நாம் எப்படி இருந்தாலும் மோசா அவருடைய அபிஷக்தனாய் இருந்தது. மோசா விசுவாச பாத்துங்கள் தானா உண்மையான பாலும் தேனும் ஒழுகுதா கனான் தேசத்தில் வருவான் தெய்வம் வாக்குத்தத்தம் செய்திருக்குது. அப்படிதான் அது 2 ஆளுமே கனான் தேசத்து வந்து அதனால் காலவும் யோசுவா அவர் தான் தெய்வம் வாக்குத்தத்தம் தேசத்து வந்திருந்தது. அப்படிதான் மோசம் வந்தில்லை. எப்படி இருந்தாலும் அவரது ஆசுவாசம் விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு யாருமே விசுவாசம் யார் சொல்றது அவரோட கூட இருக்குதா தெய்வம் அற்புதங்களை காட்டி வருகிறதே. உண்மையில் மகிமை ஆசைகளுக்கு அப்படி முடிச்சு போகாதே நம்பை காப்பாத்துங்கிறதா தெய்வம் அம்மை உயிரோடு உயிரும் மாட்டே அன்பினாலே நாம் நன்றியோடு வாழ்த்தி கொண்டிருக்குது. முடிச்சு போகாததா மகிமையில் அவருடைய ஆசைகளுக்கு விரோதம் ஒன்றுமே இல்லை.
மன்னிச்சிடுங்களா என்ற தெய்வத்தோட நம்ம சொல்றது அவரது காப்பாத்துங்க. ஒரு மனிதன் உலகத்தில் நீதிமான் இல்லை. அவர்தான் இயேசு கர்த்தருடைய ரத்தத்தில் நாமே விலைக்கு வாங்கி இருக்குதா, அவர் தேஜீகரிச்சு இருக்குதா முடிஞ்ச அவர் தான் மட்டும் உண்மையான கடாசிக்கான். அவர்தான் ஆசா இன்னை மகிமை ஆசா வந்திருக்கு. எல்லா வசனங்களும் உருப்பண்ணுங்கள் தானே 24 மணிக்கூர் தான் சொல்லி கொண்டிருக்குதா வசனம். உங்களுமே கவலைப்படாதங்கள் தானா. அதான் பரிசுத்த ஆவியிலே வசனம் பேசி கொண்டிருக்குது. தெய்வம் இயேசு கர்த்தர் பரிசுத்த ஆவி இவர் தான் ஒன்றுதான் தன்றே. அவர் தான் வசனங்களை நன்றியோட தேவரை வாழ்த்தி வணங்கி அவர் தான் சுதிச்சு கொண்டிருக்குது. எல்லாருக்குமே விசுவாசம் இல்லை. விசுவாசம் உள்ள யாரு இருந்தாலும் அவரோட நடுவில் அது இயேசு அற்புதங்களை காட்டி தெரியுங்களே. ஒன்றுமே பயன்படாதுங்களா. எங்களிடம் கவலைப்பட அந்த பாரப்பட்டு கொண்டிருக்கிற ஏது விஷயங்களிலும் அந்த பரிசுத்த ஆவி இறங்கி வந்து உங்களே ஆசீர்வதிக்குமே. உங்களுக்கு குடும்பம் இல்லைமே, உங்களுக்கு குடும்பம் தருவேன். உங்களுக்கு கஷ்டத்தை இருக்குதா, உங்களுக்கு கஷ்டத்தையை மாற்றுமே. உங்களுக்கு பிரயாசத்தில் இருக்குதா, உங்களை பிரயாசம் மாற்றுமே. உங்களுக்கு யாரும் இல்லை, தெய்வம் உங்களோட கூட இருக்கும். உங்களை நாளத்தை சொல்லி விசாரிப்பட்டு இருக்குதா, ஒன்றுமே கவலைப்படாதுங்களா. தெய்வத்தில் ஆசுவாசம், தெய்வத்தில் விசுவாசம் பண்ணுங்களா, அவர் உங்களை வழிகாட்டி தருங்களே. அப்படிதானே சொல்றது. வருமானம் இல்லை இருக்குதா, உங்களுக்கு தெய்வ வருமானம் தருவேன். அதான சொல்லி ஜோலி இல்லை இருக்குதா, உங்களுக்கு ஜோலி தருவேன். அப்படிதான் இயேசுவின் விசுவாசம் இறங்கிட்டு இருக்கு. இன்று வரை கஷ்டமா இருக்கு. அதான எங்க எந்த பகுதி போக பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்குதா. ரொம்ப கவலைப்படாதுங்களா, உங்களே தெய்வம் வழிகளை காட்டி திருங்குதா. இந்த ஜாதி நடுவில் அப்படிதான் இந்த சத்துருவின் முன்பா மேசி ஒருக்கி திருங்குதா. தெய்வம் ஒருவனா ஏச்சு கர்த்தர். அதனாலே ஒன்றுமே கவலைப்படாதங்களா. இஸ்ரேல் ஜனத்தை அதே தெய்வம் இந்த மாதிரி இயேசு கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கு. ஏது வழியும் கர்த்தாவை திறந்துருங்களா. உங்களுக்கு கட்டதை இருக்கு. காலையிலும் தெய்வம் வழிகளை திறந்துருங்களே. ஆசீர்வதிக்குவான், பண்ணுவான். அந்த இயேசு கர்த்தர் உங்களுக்கு கூட வருவான். நீ ஜெபிக்கங்கா. உண்மையான மகிமையில் வந்த கர்த்தருடைய ஆவியில் நாம் விசுவாசம் பண்ணுகிறதா. உன்னை அற்புதங்களை காட்டி தருகிறதா. தெய்வம் விசுவாசம் பண்ணுங்களா. உண்மையான நாம் எப்படி பார்த்தாலும் அவருடைய விசுவாசம் நம்ம உரைச்சிருக்குங்களே. அப்படிதான் நம்முடைய விசுவாசமே. அதனாலே நம்ம விசுவாசம் நம்மை காப்பாத்துங்களே. உண்மையான மகிமையில் தேவர் இயேசு தேவர் அவர் என்னோட கூட இருக்கு. அவர் என்னோட வழியே என்னை ஆசீர்வதிக்குவே என்றுதான் நீ சொல்லி பிரார்த்தனை ஜெபிக்கும் போது தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டி தெரியுங்களா. ஒன்றுதான் நிந்திக்கப்பட்டிருக்குதா, நிந்த மாற்றுமே. உங்களுக்கு அச்ச மாதிரி இருக்குதா, அது மாற்றுமே. நீங்கள் செங்கக்குழியில் இருந்தாலும் அப்படிதான் தெய்வம் அவருடைய தூதனருக்கு காப்பாத்துங்களா. எலியாவில் தெய்வம் அவரை கூட இருந்து ஆசீர்வதிச்ச போல அந்த மாதிரி உங்களோட தெய்வம் உங்களை கூட இருந்து ஆசீர்வதிக்குமே. எல்லா வசனங்களும் அப்படிதான் ஒன்று சொல்றது. இன்னே கவலைப்பட ஒன்றுமே இல்லை. அது வசனம் இந்த மாதிரி சொல்றது. தெய்வம் உயிரோடு இருக்கு. தெய்வம் ஆவி, தெய்வம் அப்புறையா வசனத்தில் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் மகிமை உள்ளவன் உயர்த்திருந்த கர்த்தர் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கு. யாரு விசுவாசம் பண்ணுகிறத பிரார்த்தனை ஜெபிக்கும் போது தெய்வம் உங்களுடைய ஆசீர்வதிக்குமே. அன்பிலான தெய்வம், உண்மையான தெய்வம், அவருடைய ஆவியை நாம் எப்போதும் பிடிச்சிருக்குதா, ரொம்பயான இருக்குதா, அதாவது ரொம்பயான நன்றியோட சொல்லி கொண்டிருக்குதா, நன்றியோட கீதங்கள் பாடிக்கொண்டிருக்குதா, அதான் தெய்வம் உங்களுடைய ஆசீர்வதிக்குமே. இஸ்ரேல் ஜனம் அந்த மாதிரி சொல்றது மாதிரி அப்படிதான் அந்த பரம அடிமை அல்ல, பரமசிவன் அண்ணின் அல்ல. அதான் அவங்களுக்கு பாடும்போது விசுவாசம் உள்ளில் இருக்குதா, அதான் ஆசை பண்ணுகிறதா. விசுவாசமே உங்களை பிரார்த்தனை ஜெபிச்சு கொண்டிருக்குது. இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்குமே.